நேர்களே அண்மை செய்தி சேலம், கோவை, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை முதலில் சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் நிகிதா. தமிழகத்தில் தற்பொழுது கத்திரி வெயில் எனப்படும் கடுமையான வெயில் தொடங்கியுள்ளது. நாள்தோறும் 100 டிகிரி கடந்து வெப்பத்தின் தாக்கம் வீசி வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாகவே ஒவ்வொரு நாளும் வெப்பத்தின் தாக்கம் 100 டிகிரி 102 டிகிரி என்று வெப்பத்தின் அலை அதிகரித்து காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என அனைவரும் சொல்லிலடங்கா வேதனையை அனுபவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை திடீரென ஆங்காங்கே கனமழை பெய்தது. குறிப்பாக அஸ்தம்பட்டி, ஏற்காடு அடிவாரம், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, ஐந்து உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனத்த கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து நகர் முழுவதும் குளிர்ந்த சீதோசன நிலை நிலவி வருகிறது. இதே போல சீலநாயக்கன்பட்டி பகுதியில் திடீரென பெய்த கனமழையானது ஆலங்கட்டி மழையாகவே பெய்தது. ஆங்காங்கே ஆலங்கட்டி விழுந்ததால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாநகர் முழுவதும் தற்பொழுது ஆங்காங்கே மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த திடீர் மழை என்பது சேலம் மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. நிகிதா, திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெரி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் நிகிதா. திருப்பூரில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் திருப்பூரில் உள்ள பிரதான பாலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சாலைகளில் சாக்கடை நீருடன் மழை நீரும் கலந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திருப்பூர் மாநகரம் மட்டுமின்றி மங்கலம், காங்கேயம், அவினாசி, உடுமலை என மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. குறிப்பாக மழையின் காரணமாக ஊத்துக்குளி சாலை, ஒற்றைக்கேன் பாலம் மற்றும் மங்கலம் சாலையிலிருந்து கல்லூரி சாலை இணைக்கும் பாலம் ஆகிய 2 பாலங்களிலும் மழை நீர் மற்றும் சாக்கடை நீருடன் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கலந்து ஆறு போல் செல்வதால் இந்த 2 பாதைகளும் துண்டிக்கப்பட்டது. அதேபோல் தென்னம்பாளையம், பாளையக்காடு, பிச்சம்பாளையம், மன்னரை, வேலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் ஓடுவதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்தனர். தற்போது திருப்பூர் மாவட்டம் முழுவதும் வெயிலின் உஷ்ணம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. நிகிதா.